எக்ஸைஸ் 3.12 9 சம்மு. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. சாரி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அந்த பிக்சரை. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதோட ஹைபோட்டனஸு ஏபிசி, இதோட ஹைபோட்டனஸ் 25ன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இதோட பெரிமீட்டர், அதாவது என்னது, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி ஈக்குவல் டு 56. ஆமாம், 56ன்னு சொல்லிட்டாங்க. பெரிமீட்டரும் ஹைபோட்டனஸும் கொடுத்துட்டு சின்ன சைடை கேட்குறாங்க, ஷார்ட்டர் சைடை. நம்ம ரெண்டுமே கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போ தான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போது இதுதான் ஃபார்முலா, பித்தாகரஸ் ஃபார்முலா இல்லையா? பித்தாகரஸ் ஃபார்முலானா நமக்கு தெரியும் என்னதுன்னு. சொல்யூஷன் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்? 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்படி தான் எழுத முடியும் இல்லையா? ஆனால் இங்கே பாருங்கள், பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா இதை வச்சு நம்ம எதனா கண்டுபிடிக்க போகலாம். இங்கே பாருங்கள், இதை எப்படி எழுதலாம்? 2, இது ஏபி என்னது எக்ஸு, பிசி என்னது ஒய்ஏ, ஏசி என்னது 25 ஈக்குவல் டு 56. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 56 மைனஸ் 25, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 31. ஓகேங்களா? இப்போ கிடச்சிச்சு. இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆகுது, ஆனால் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஆகுது. அப்போது இந்த ஃபார்முலாவை நாம் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றணும். எப்படி மாற்றலாம்? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2xy. ஓகேவா? அப்போ நான் இதுக்கேற்ற மாதிரி மாற்றிடுறேன். அப்போ இதை எப்படி எழுதலாம்? 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xyன்னு எழுதுகிறேன். வச்சுங்களா? இப்போ பாருங்கள், 25 ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னது இது இல்லையா, 31 ஸ்கொயர் மைனஸ் 2xy. 25 ஸ்கொயர் நமக்கு தெரியும் இல்லையா, 625, 31 இன்ட்டு 31, 31 இன்ட்டு 31, 31 வந்து 31 சார் 31, 3 31 சார் 93, 1 6 9, 961, 961 மைனஸ் 2xy. இப்போ நான் கண்டுபிடிக்கணும், எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ மற்ற நம்பர்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்தால் என்ன ஆகும் பாருங்கள். இப்போ நான் இதை எக்ஸ்ஒயை கொண்டு வந்துட்டு எக்ஸ்ஒய் இந்த பக்கம் 625 இந்த பக்கம் கொண்டு வரேன். இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? 2xy 961, இது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 625. மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது பாருங்கள். 2xy ஈக்குவல் டு 336. 625 பண்ணால் 5 போனால் 6, 5ல் 2 போச்சுன்னா 3, 5ல் 2 போச்சுன்னா 3, இது 3 தான். ஓகேங்களா? அப்போது 336 தான் டிவைடட் பை. இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு 2 கீழே வந்துடும், 336 பை 3, சாரி 2 இல்லையா, 2. அப்போ எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணால் 168, 168. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னு தெரியும் நமக்கு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு சம்மு அப்புறம் ப்ளஸ் ப்ராடக்ட் இல்லையா, ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் தெரியும் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் தெரியும். அப்புறம் எக்ஸ்ஒய்யும் தெரியும், அது 168 இல்லையா, 168 ஈக்குவல் டு 0. இங்கே எக்ஸு சம்மு தெரியாது இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸ் ப்ளஸ் ஒய் எங்கே இருக்குது? இதோ இருக்குது. ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே இருக்குது. அப்போது மைனஸ் 31x. புரிஞ்சுதுங்களா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா வச்சு நான் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் சம் ஆஃப் ப்ராடக்ட்டும் சம் ஆஃப் ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டையும் எடுத்து நான் இந்த ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ண பிறகு இதை நம்ம இதுவாக மாற்றிக்கலாம், எதுவாக ஃபேக்டர்ஸாக மாற்றிக்கலாம் இல்லையா. 168
ஃபேக்டர்ஸாக பிரித்தா -31. இப்போ என்ன மல்டிப்ளை பண்ணால் அது வரும் பாருங்கள். 24 7 எங்கே மைனஸ் வரணும்? ரெண்டுத்துலேயும் மைனஸ் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா? எனக்கு ரெண்டுமே ஆட் பண்ணும்போது 31 வரணும், -31 வரணும், மல்டிப்ளை பண்ணும்போது 168 வரணும். அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது? எக்ஸ் மைனஸ் 24 அப்புறம் எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 24, எக்ஸ் ஈக்குவல் டு 7. அப்போது அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஸ்மாலர் சைடு தான் கேட்டுருந்தாங்க இல்லையா? ஸ்மாலர் சைடு 7, பிகர் சைடு 24. அந்த ஹைபோட்டனஸ் எவ்வளோ? ஹைபோட்டனஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 கொடுத்துருக்காங்க இல்லையா? பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பெரிமீட்டர் ஈக்குவல் டு 56 இல்லையா? நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஹைபோட்டனஸ்ஸு எவ்வளோ? 25 ப்ளஸ் 24 ப்ளஸ் 7, அதான் 20, 49, 50, 56. ஓகே வந்துருச்சு. அப்போ சம கரெக்டு. தேங்க்யூ.